வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட அம்மாவும் போன வருஷம் இறந்துட்டாங்க. பாப்பா மக்களே, இந்த பொண்ணு தான். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இந்த வீட்டோட நிலைமையும் பாருங்கள். இந்த காலத்தில் எப்படியோ இருக்கிற உலகத்தில் பாருங்கள் வீடை. அந்த அவங்க அம்மா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு வருஷம் ஆகுது அவங்க அம்மா இறந்து. அவங்க அப்பாவுக்கும் கை முடியாது. பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு கூரை மாற்றணும், கொஞ்சம் செவுரெல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்கணும். இதான் வீடு, இதான் உண்மை. லைவாக நம்ம போட்டு காமிக்கிறோம். இதுக்கு மேலே எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. இங்கே அவங்க குடியிருக்கிறது இந்த வீட்டில் தான். அந்த பொண்ணோட அம்மா இறந்தும் அவங்க அப்பா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்போலேருந்துமா அப்படி இருக்குது வீடு? ஏன் அப்பாவும் வேலைக்கு போகிறதில்ல? ரொம்ப கை முடியாதனால வேலை எங்கே இல்லை. எங்கேயோ சில்லற வேலை பார்த்தாங்கன்னா அண்ணனுக்கே சரியா இருக்கு. அதனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ 12th எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஹாஸ்டல்ல இருந்தேன் இத்தனை நாள். இப்போ 12th எக்ஸாம் எழுதினோடனே லீவ் விட்டோடனே இப்போ எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டேன் வெளில. இப்போ வீட்டுக்கு வந்தா வீடு இந்த நிலைமையில இருக்கு. அடுத்தது காலேஜ் படிக்கணும். காலேஜ் எத்தனை யார் படிக்கிறீங்க? நர்சிங் சேரலான் இருக்கேன். திங்கக்கிழமை அட்மிஷன் போடலான் இருக்கேன். என்னென்ன தேவைப்படுது படிப்பு சம்மந்தமா? படிப்பு சம்மந்தமா எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களால் முடிஞ்சது யூனிஃபார்ம் இல்லைன்னா பேகு, இது மாதிரி எனக்கு சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலே போதும். மற்றபடி ஃபீஸ்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது. ஃபீஸ்லாம் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னதுனால அவங்க ஃப்ரீயாக சேர்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் கட்ட வேணாம் பணம் அப்படின்னு சொல்லி காலேஜில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓரளவு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலே போதும். இந்த வீட்டில் எப்படிமா இருக்கீங்க? இது நாலா பக்கமும் எப்படி இருக்குது? இருக்கிற வரையினா எங்கம்மா இருக்கிறது இந்த வீட்டில்? மக்களே தயவு செஞ்சு இந்த வீட்டை வேலை பார்த்து கொடுங்க. அதுவும் அப்பப்போ வெயில் அடித்தாலும் மழை வந்துடுது. பக்கத்து வீட்டில் தான் படுத்துருக்காங்களா. அந்த மழை வந்தாலும் அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய் இல்லாத பொண்ணு, அப்பாவும் மாற்றுத்திறனாளி. இதெல்லாம் லைவாக நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் எங்கே பார்த்தாலுமே விசாரித்தபடி இவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே எப்படி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியல மக்களே. ஒருத்தவங்களோட கஷ்டங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. தயவு செஞ்சு ஷேராது பண்ணுங்கள். உங்களால் உதவ முடியலன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்த்துட்டு உதவுவாங்க. சின்ன பொண்ணு பெற்ற தாயை இழந்துட்டு இன்றைக்கி தனியாக அவங்க அப்பாவோட இந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது வீடுன்னு சொல்லவே முடியாது. ஏற்கனவே செவுரு கொஞ்சம்